செகண்ட் ஸ்டேஷனில் நிற்கிறோம். அதாவது சந்திரிகாரா? சண்டிகர் இல்ல, சண்டிகர் இல்ல, சந்திரகாஞ்சி. சந்திரகாஞ்சி எடுக்கலாம். சந்திரகாஞ்சியில் நிற்கிறோம். இது எப்போ போட்டியா? பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம் டே ஒன்னில். அது இவங்க தான் அந்த 2 பசங்க ஃப்ளைட் பிடிச்சி சண்டிகாரத்துக்கு இந்த வந்துட்டாங்க, இந்த ஊருக்கு சந்திரகாஞ்சி. எங்கள் கூட தான் போக சொல்லி அடம் பிடிச்சி இடத்துல இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பேத்து உருவிட்டு போயிருப்பார் பையன். இந்த ஃபேஸ் யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம், ஹார்ட் விடலாம். ஓகே சரி, இப்போ நான் ஃபைனலாக வந்துட்டு அடுத்து அதாவது ஷாலிமார் போன பிளானு. ஆனால் முடிய இறங்கிட்டு இங்கே தான் ட்ரெயின் கிடைக்குன்ட்டு லோக்கல் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். அடுத்து பிளான் எங்கன்னா ஹவுரா போகணும். ஹவுராவில் இருந்து டேரெக்டாக திமாப்பூர். எப்படியும் நாளைக்கு நைட்டு ஆயிரும் போகிறதுக்குள்ளே. நைட்டு 10-11 ஆயிடலாம். அந்த எல்லாருமே வந்துட்டு வீட்டு சாப்பாடு தான் வச்சு எதே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாவம் நாங்களாம் பச்சை குடிச்சு உயிர் வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட இப்போ லெக்கேஜ் தான் வீட்டு வந்துருக்கிறீங்க. அப்போ நம்ம குரூப் இன்னொன்று அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற குரூப் வந்துட்டு இல்லை ப்ரோ எங்கெல்லாம் கவர் பண்ணாதீங்க, எங்களுக்கு ஷையாக இருக்குது அப்படின்னாங்க. இவர் தான் நம்மளுடைய டீம்லேயே ப்ளே பாய். இவர் தான் வரும்போதெல்லாம் சேட்டைகளாக பண்ணிட்டு இருந்தார். அடுத்து என்ஜாய் பண்ண வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம லோக்கல் ட்ரெயின் ஏறிடுச்சு. பக்கத்தில் நம்ம நியூ கேரட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டேஷன் தான் பார்த்துக்கிற நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஸ்டேஷன்? ஹவுரா. ஹவுராவில் போய் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் ஹவுரா பிரிட்ஜு. சுற்றி பார்க்க வந்துடுவேன். ஓ, ரூம் போயிட்டு சுற்றி பார்க்கலாமா? ஹலோ கைஸ், ஃபைனலி நம்ம ரூம் ஒன்று எடுத்துட்டோம். ஸோ சே ஹாய். Where are you from? I am from Jharkhand. Jharkhand. Where you trade? See which you trade? EFS. EFS, same EFS, and almost is the intelligent guy and telling about the Hindi. இவனும் ஹிந்தி பேசுவான். தாவதி தெரியும், ஸ்ரீஹரி. அதான் அந்த 2 போலாத. ஓகே, ரூம் எடுத்துருக்கோம். இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னா ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ ஹவுராவில் இருந்து இதுக்கப்புறம் திமாப்பூர் ஈவினிங் ட்ரெயினுன்றதுனால இப்போதைக்கு எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ரூம் எடுத்துக்கிறது சீப் தான். 10 பேர் 12 பேர் ஒரே ரூம் எடுத்துக்கலாம், ஆப்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா வந்துடா. சரி ஓகே, இப்பதான் எல்லாரும் சாப்பிட போறோம். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு டிராவல் எல்லாம் பேசுறதுனால கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் டீட்டெயிலாக போகிறேன். அதாவது ஹவுரா வந்தீங்கன்னா இங்கே நிறைய ரூம்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டே பண்ணி போகலாம். நாங்கள் இப்போ 2 டைம் மாறதுனால இப்போ எங்களுக்கு டைம் இருக்குது, ஈவன் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் சரி இங்கே ரூம் எடுத்துக்கணும். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசிலாம் இருக்குது, ஆனால் நான் ஏசி தான் எடுத்துருக்கோம். ஏசிக்கு தனி ரேட்டு. ஸோ ஒரு ஆளுக்கு 100 கணக்கு வச்சு 1000 ரூபா 1200 ஹவர்ஸ் கணக்கு தான் பேசியிருக்கு. மிச்சப்படி ஒன்றும் இல்லை. பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. பெட்டு நல்லா போட்டு உருளலாம், தரலாம், எல்லாமே இருக்கு. சரி கைஸ், நம்ம அடுத்து ட்ரெயின் ஏறும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு ஹோட்டலில் சாப்பிட வந்துருக்கோம். ஆதித்யா ஹிந்து ஹோட்டல், ஹவுரா பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கறி பற்றி பேசுகிறாதீங்க, மீதி எந்த கறி வேணாலும் பேசிக்கலாம். அந்த மெனு இதிலே கொடுத்துருப்பாங்க, நீ தேவையான பார்த்துக்கலாம். அண்ணா ரேட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்டடாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கறதை விட நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக வந்துடுங்க. சாப்பாடு முடிஞ்சளவுக்கு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் வந்துடுங்க. வேறு வழியில் 3 வேளைக்கு சாப்பாடு நீங்களே ரெடி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு செலவு மிச்சமாயிடும். ஸோ செலக்ஷன் ஆகி ஜாயினிங் வரவங்களா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது சமாளிச்சிக்கலாம். ஓகே, சாப்பாடு எப்படி இருக்குது? ரொம்ப ஆசைப்பட்டு மட்டன் பிரியாணி வாங்கினோம். குவான்டிட்டி என்னமோ ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. பீஸ் வந்து 2 பீஸ் வச்சு ஏமாற்றிட்டாங்க. ஸோ மட்டன் பிரியாணி வாங்கி யாரும் ஏமாறாதீங்க, ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருங்க. ஆனால் ரைஸ் பரவாயில்ல, ஆனால் ஒயிட் ரைஸ் எப்படி இருக்குன்னா ரேஷன் அரிசி மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். கூட ஓரளவு சைடிஸுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆம்லேட்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு வருது. பச்சை மிளகாய் கட்டி சாக வேண்டி தான். இவர் தான் நம்ம சுபாஷ் சந்திர போஸ். இதான் ஹவுரா பிரிட்ஜ்.
இப்போ நம்ம ஹவுரா பிரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக ஸ்டார்ட் முடிச்சுட்டு ஹவுரா பிரிட்ஜு பக்கத்தில் தான் இருக்குது. போய் ஃபுல்லாக விளாக் போட்டுடலாம். சாரி பையா. வாவ், வாட் a bridge. பார்த்துக்குங்க, ஐஃபில் டவரை விட நம்ம வசந்தது தான். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்படியே ஓரமாகவே நிறைய இருக்கும். கரண்டிலாம் இருக்குது. வரும்போது பர்ச்சேசிங் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா காத்தடிக்குது காய்ஸ். ஹவுரா பிரிட்ஜ் பார்த்துக்குங்க. ஃபிகரும் பார்த்துக்குங்க. நல்ல லென்த்து. நல்ல பெரிய பிரிட்ஜ் தான் பாருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம டவுனு. பாருங்க, கப்பல் இருக்கு. சென்ட்ரல் நின்று படிச்சிருக்காங்க. அங்கே 2 பேருங்க. பேர் எதோ வாங்கிட்டு தானே வரேன் நான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஃபைனலி ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம ட்ரெயின் ஏறக்கூடிய ட்ரெயின் தான். ஸோ நம்மளது S2 வந்திருக்கு. S2 எதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஏற வேண்டி தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம சூட்கேஸ் பண்ணிட்டு வரப்பா. ஸோ திபுகார் டு ஹவுரா. இது இல்லை திப்ருகார் ஹவுரான்னு போட்டிருக்கு. நம்ம போகிற ட்ரெயின் திபுகார் ஆகும்ண்ணா. ப்ரோ இந்த ட்ரெயினா திபுகுரான்னு ஒன்று போட்டிருக்கு. எஸ்1 இல்லை பேர் ஹவுரா டு திபுகர் எக்ஸ்பிரஸ் தானே. திபுகர் எக்ஸ்பிரஸ் தானே. ஓகே, சரி. இது S1 சரி, ஓகே. நம்ம S2 அந்த மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டிக்கெட் அனுப்பிவிட்ருங்க. இங்கே உங்களுக்கு வந்து S2 வந்து 15ஆவது சீட்டில் 2 பேர், 23ஆவது சீட்டில் 2 பேர், 31 2 பேர். ஓகே, 23 15 20 15 23. ஓகே, 15 23 31 ஞாபகம் வச்சுங்க காய்ஸ். 15 23 31 உள்ளே வந்தோடனே ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. அலம்போது அது இவனே 15 21 33 15 23 31. அதுக்கு நம்ம இறங்கி அண்ணன் வயலில் வந்துடலாம். வா, கூட்டம் பார்த்தீங்களா? கொண்டாரு. ஸோ ஃபைனலி நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம சொர்க்கவாசல். ஜன்னல் வரும். பரவாயில்லப்பா, இந்த மலையை ரசிக்கலாம். ஒவ்வொரு ஃபிகர்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். சைட் அடிக்கலாம், நல்லா ஜாலியாக பார்க்கலாம். தப்பில்ல. கேமரா சரியாக தெரியாது, ஏன்னா போயிட்டு போச்சு கரெக்டா. நம்மளுக்கு 6 மணிக்கு ட்ரெயின். ஸோ 5:35 வந்துச்சு. மழை வேறு மாதிரி இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ளவுட்லாம் அப்படியே கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு பாதி பேர் நாங்கள் இங்கே இருக்கோம், மீதி பாதி பேர் அண்ணாண்டு இருக்காங்க. ஏசியில் நம்ம பசங்க இருக்காங்க, ஒரு 2 பேர். ஏதோ ஒன்றா மாறிக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல வரணும்னா, கொஞ்சம் சேஃபாக வாங்க. ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா யார்ட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதுக்கப்புறம் நம்ம திமாப்பூரில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இடையில டவரே இருக்காது. ஆனால் வீடியோ எடுத்துக்குவோம். ஏதோ ஒன்று சொல்லணும்னுச்சுன்னா வீடியோ எடுத்துடுறேன்.
அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகிடுது. அப்புறம் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நான் ஃப்ரீ ஆகிட்டு தான் பண்ணுறேன். ரீப்ளே நிறையா பண்ணணும்னா ஒரு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்துருங்க. நம்ம இதுக்கெல்லாம் நம்மளுடைய ட்ராவல் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ கைஸ், see you.